ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட வெயிட் வந்து டக்குன்னு குறைஞ்சதுன்னு போச்சு. அதுக்கப்புறம் வந்து வெயிட்டே குறையாம அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப நான் சொல்ல போற ரெண்டு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட 30 days சேலஞ்சில் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா? தாராளமா ஜாயின் பண்ணலாம். இதே போல டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களா? தாராளமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏன் வெயிட் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா எடுக்கும்போது கார்போஹைட்ரேட் வாட்டர் லெவலை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். அப்போ வந்து குவான்டிட்டி கம்மி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும் அந்த வாட்டரி. செகண்ட் ஒன் வந்து ஏன் வெயிட் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்றீங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்படியே பண்ணாலும் ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸசைஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து வாக்கிங் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 kg வெயிட் ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து நீங்க கண்டினியூ அதே வந்து வாக்கிங் வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்க பாடி வந்து அடாப்ட் ஆயிருக்கும். அப்போ வந்து வெயிட் உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 10 minutes இல்ல 15 minutes வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் வந்து பண்ணணும். இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு மோர் சான்ஸ்.